வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட டிசம்பர் 15 முதல் 23ஆம் தேதி வரை விருப்ப மனு வழங்கும் அதிமுக. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வழங்கலாம் என அறிவிப்பு. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட டிசம்பர் 14 முதல் விருப்ப மனுக்கள் பெறப்படும் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அறிவிப்பு. சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மாலை 6 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிப்பு. சென்னை பனையூரில் நடைபெறும் தவேக ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன், ஆனந்த் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. 2026 சட்டமன்ற தேர்தல், எஸ்ஐஆர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல். தவேக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளர் PT செல்வகுமார் திமுகவில் இணைந்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவில் இணைத்துக் கொண்டார். விஜயின் தந்தை SA சந்திரசேகருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என PT செல்வகுமார் குற்றச்சாட்டு. மக்களுக்கு முறையாக விஜய் சேவை செய்வாரா என தெரியவில்லை என்றும் விமர்சனம். தியாகம் அத்தனையும் அவருக்காக செய்தார், அவருக்கே உரிய மரியாதை இல்லை. அப்பா பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லை சார். அதான் அப்பாவே பிரிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம மாதிரிலாம் எப்போ மாத்திரம் சொல்லுங்க பாப்பா. ஒரு தகப்பன் வந்து சந்திரசேகர் வந்து அவருடைய தாராபுரம் காங்கேயம் தொகுதி திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. 46 நாள்களில் 105 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் சந்தித்துள்ளார். தமிழகத்தில் எஸ்ஐஆர் படிவங்களை ஒப்படைக்க இன்று கடைசி நாள். வரும் 16ஆம் தேதி வெளியாகிறது வரைவு வாக்காளர் பட்டியல். எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. மண்டல அளவிலான பார்வையாளர்களான ராமன்குமார், நீரஜ் கர்வால், விஜய் நெஹ்ரா ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சோதனை. அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் முன்னிலையில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள். சென்னை வேளச்சேரியில் தனியார் வங்கியில் 1 கிலோ தங்கம் கேட்பாரற்று கிடந்த சம்பவம். தங்கத்தை விட்டு சென்ற முன்னாள் வங்கி மேலாளர் பத்மபிரியாவை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னையில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2000 ரூபாய் உயர்வு. கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 2,09,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 12,050 ரூபாய்க்கும் 1 சவரன் 96,400 ரூபாய்க்கும் விற்பனை. மகாகவி பாரதியாரின் கவிதைகள் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்துவதில் பாரதி ஆற்றிய பங்களிப்புகள் ஒப்பில்லாதவை. இந்தியாவின் கலாச்சார தேசிய உணர்வை ஒளிரச் செய்வதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். சென்னை மயிலாப்பூரில் மகாகவி பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஜதி பல்லக்கு ஊர்வலம். ஆளுநர் RN ரவி, பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்பு. பாரதியாரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. பாரதியின் படத்திற்கு அமைச்சர்கள் சாமிநாதன், சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை.
+2 பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களிடம் தேர்வு கட்டணத்தை வரும் டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் பெற வேண்டும். முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு தேர்வுத்துறை உத்தரவு. சென்னையில் இன்று 10வது நாளாக 24 புறப்பாடு, 12 வருகை என மொத்தம் 36 இண்டிகோ விமானங்கள் ரத்து. நேற்று 70 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று பாதியாக குறைப்பு. பொதுமக்கள் பார்வைக்கு கோவை செம்மொழி பூங்கா இன்று முதல் காலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை பார்வையிட அனுமதி. பெரியவர்களுக்கு 10 ரூபாயாகவும் குழந்தைகளுக்கு 5 ரூபாய் கட்டணம் நிர்ணயம். (2668 அடி உயர மலை உச்சியில் 9வது நாளாக சுடர்விட்டு எரியும் திருவண்ணாமலை மகா தீபம். அரோகரா முழக்கம் எழுப்பி ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. சபரிமலையில் மதியம் மற்றும் இரவு கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் 45 நிமிடங்கள் நீட்டிப்பு. பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை அடுத்து தரிசனத்திற்கான நேரத்தை நீட்டித்து தேவசம் போர்டு அறிவிப்பு. கேரளாவில் உள்ளாட்சி தேர்தலுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள பினராயி கிராமத்தில் வாக்களித்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். கோவிலுக்கு சென்று இறைவனை கையெடுத்து கும்பிடும் இந்துக்கள் தங்களது நம்பிக்கைக்கு எதிரான கட்சி தலைவர்களை கேள்வி கேளுங்கள். ஒரு சில மாநில அரசுகள் இந்துக்களை மொழி, ஜாதி, பிராந்தியம் அடிப்படையில் பிரித்து ஒன்று சேரவிடாமல் தடுத்து வைத்திருப்பதாக பவன் கல்யாண் குற்றச்சாட்டு. ஆதார் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பான் கார்டு ஏற்க முடியாது என இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவிப்பு. இந்திய பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவற்றை ஆவணமாக வழங்கலாம் என தகவல். கனடாவை சேர்ந்த ஆர்டன் கேபிட்டல் என நிறுவனம் வெளியிட உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கொண்ட நாடுகளின் பட்டியலில் தொடர்ந்து 7வது ஆண்டாக UAE முதலிடம். இந்தியா 67வது இடம் பிடித்துள்ளதாகவும் அறிவிப்பு. சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஜெர்மனி அணி சாம்பியன். ஷூட் அவுட் முறையில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணியை வீழ்த்தி மகுடம் சூடியது. ஜூனியர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் மகுடம் சூடிய ஜெர்மனி அணிக்கு கோப்பையை வழங்கிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஸ்பெயின் அணி வீரர்களுக்கு வெள்ளிப் பதக்கம், இந்திய அணி வீரர்களுக்கு வெண்கலப் பதக்கம் வழங்கி வாழ்த்து. ICC வெளியிட்டுள்ள கிரிக்கெட் ஒருநாள் தொடரின் சிறந்த பேட்டிங் பட்டியலில் முதலிடத்தை பிடித்தார் ரோஹித் சர்மா. பட்டியலில் விராட் கோலி 2வது இடத்திலும், சுப்மன் கில் 5வது இடத்திலும் உள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான 2வது T20 கிரிக்கெட் போட்டி இன்று இரவு 7 மணிக்கு தொடக்கம். சண்டிகரில் நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. என் வாழ்வினில் கிரிக்கெட்டை தவிர வேறு எதையும் அதிகமாக நேசிக்கவில்லை என இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா உருக்கம். இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து நாட்டுக்காக விளையாடும் போது எந்த பிரச்சனைகளும் என் மனதில் இருப்பதில்லை எனவும் பதிவு. கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி நாளை மறுநாள் கொல்கத்தா வரவுள்ள நிலையில் அங்கு 70 அடி உயரத்திற்கு அவரது பிரம்மாண்ட சிலை நிறுவப்பட்டுள்ளது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா வரும் மெஸ்ஸி லேக் டவுன் பகுதியில் ஸ்ரீ பூமி ஸ்போர்ட்டிங் கிளப் சார்பில் நிறுவப்பட்டுள்ள தனது சிலையை திறந்து வைக்கிறார்.